ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பச்சை மொச்சை கொட்டை கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதான் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பூண்டு வாசம் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மொச்சக்கொட்டை கூட நம்ம கருவாடு சேர்க்குறோம்ல, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூண்டு வதங்கினதும் கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் வதங்கியாச்சு. அடுத்து நம்ம பெரிய தக்காளி 1 கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடிசாக. அதுவும் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம பேஸ்ட் போல் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்பு ஒயிட் ரைஸ் கூட வச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா வதங்கியாச்சு. இப்போ 3 கத்திரிக்காய் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் கத்திரிக்காயில் நல்லா ஏறுற மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே குக் ஆகட்டுங்க. கத்திரிக்காய் தான் சேர்க்கணுன்னு கிடையாது, முருங்கைக்காய் முள்ளங்கி நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை எந்த வெஜிடபிள் இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆன பின்னாடி நம்ம சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். மசாலா பொடிலாம் நல்லா எண்ணெயில் சேர்த்ததும் நல்லா வாசமாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை கலந்து விட்டுனே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், அரை ஸ்பூன் சீரகம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பச்சை மொச்சக்கொட்டையை நான் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கிரேவியாக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல, அதையும் சேர்த்து விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து கொதித்ததும் நல்லா அந்த மிக்ஸி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 3 நிமிஷம் நம்மளுக்கு கொதிக்கட்டும். நமக்கு இப்போ இந்த கத்திரிக்காய் மொச்சக்கொட்டையும் கொதித்ததும் கருவாடு சாப்பிடாதவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நான் இப்போ எடுத்து வச்சிட்டேன். இப்போ அடுத்தது நான் நெத்திலி கருவாடு எடுத்துருக்கிறேன். அது ஒரு 5 வாட்டி நல்லா சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு இருந்தேன். இப்போ சேர்த்துக்கிறேன் நான். அது ஒரு 3 நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும். இப்போ நீங்கள் இந்த கருவாடு பதிலாக எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாங்க, இது தான் எடுக்கணும்னு கிடையாது. ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். பயங்கரமாக வாசனையோடு நமக்கு மொச்சைக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீடு ஃபுல்லாக ஒரே மணமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக கிரேவி வந்துக்குது. நல்லா கருவாடும் வெந்துட்டுருக்குது. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வைஜெயந்தி கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.